இப்ப அவரு செந்தில் பாலாஜி பத்தி அவ்வளவு 10 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்லி பேசினாரு பண்ணாங்க. இன்னைக்கு அவரு தாங்க நைட்டும் பகலும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சென்னையில இருந்து சிஎம் நைட்டா இங்க வராரு. இவர் இங்க நடந்து விட்டு இங்கே இருந்து பாக்குறத விட்டுட்டு இங்க இருந்து மெட்ராஸுக்கு பறந்துட்டு போறாரு விஜய். அத்தனை கட்சிக்காரங்களும் எம்பி மினிஸ்டர்ல இருந்து எல்லாம் இங்க தேடி வர்றாங்க. இவர் இங்க இருந்து ஓடி போறாரு அங்க. அவர் மட்டும் எப்படி அரை மணி நேரத்துல இங்க வந்தாரு? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாரான்னு விஜய் வந்துட்டு கட்டப்படுத்தக்கூடாது. எடப்பாடி கூட்டம் இல்லாம கண்டிப்பா பாக்கணும்ல சார். உங்க மீட்டிங்க்கு வந்தாங்க, உங்களை நம்பிதான் வந்தாங்க, உங்களுக்காக தான் உயிரை விட்டுருக்காங்க. நீங்க இங்க கூட இருந்து பாத்துருக்கலாம்ல என்ன ஏதுன்னு. எதுக்காக நீங்க பயந்துட்டு வர்றீங்க? அப்ப தப்பு செய்யவும் தானே பயந்துட்டு வர்றீங்க. மீட்டிங் வந்து 13ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணது வர 13 ஆர்கனைஸ் பண்ணதை ஏன் அவங்க டேட்டை மாற்றி வச்சதுக்கான காரணம் என்ன காரணம்? 17ஆம் தேதி இங்கே மீட்டிங் நடந்தது. இப்போ அப்படின்னா 17ஆம் தேதி மீட்டிங் நடந்ததுன்னா அதோட நாங்கள் வந்து கும்பல் காமிச்சு அவங்க வந்து சமூக வலைதளத்தில் இவங்களோட நாங்கள் வந்து மாசு அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் டேட்டை தள்ளி வச்சாங்க. இப்போ அவர் நாமக்கல் முடிச்சுட்டு சேலம் போகிறவரை எதுக்கு கரூர் மாற்றினாரு? அவ்வளோ என்ன அர்ஜென்ட் கரூர் வந்து மாற்றி பண்ணணுங்கிறது என்ன ஒரு டார்கெட்? அவங்களுக்கு என்ன டார்கெட்? அப்படின்னா அங்கே அவங்க மாநாடு நடத்திட்டாங்க. அதோட அதிமுக மாநாடு நடத்திருச்சு. அடுத்தது நாம மாநாடு நடத்தி அவங்களுக்கு மேலே நான் வந்து கும்பல் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஒழிய மித்தபடி அவங்களுக்கு வந்து செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து களத்தில் நின்றுப்பாங்க. யாருமே இங்கே வந்து களத்தில் நிற்கல. இது வரைக்கும் தெரியாம நடக்குதுங்க சார். கூட இருந்து என்னதுன்னு முதல்ல எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னா அது பாதுகாப்பு கரெக்டா இருந்துச்சு. அதெல்லாம் பாதுகாப்பு கரெக்டா சார். அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அதே சேம் தான் இங்கேயும் கொடுத்தாங்க. இவங்க பயன்படுத்திக்கல சார். இவங்க அதை யாரும் வந்து கேட்கவே இல்லைங்க. மரத்து மேல ஏறாதுன்னா மரத்து மேல ஏறுறதுங்க, இபி போஸ்ட் மேல ஏறுறது, என்னென்ன செய்யணுமோ அதுதான் செய்யறாங்க. எந்தெந்த கட்சி புரோட்டோகால் தாண்டி யார் மரத்து மேல ஏறா, ஈவி மேல யார் ஏறா? இந்த மாதிரி கட்சியை நீங்களும் தான் இத்தனை வருஷமா இருக்கீங்களா, ஏதாவது பாத்துருப்பீங்களா இப்படி பண்றத? ஈபியை வந்து கட் பண்ணிட்டாங்கறாங்கல்ல. இல்லங்க, அங்க ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள உள்ள தட்டி உடைச்சிட்டு போய் அவங்கள ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுல எந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாமே ஆஃப் ஆயிருச்சுங்க. ஃபோக்கஸ் லைட் எல்லாம் ஆஃப் ஆவந்தா கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி ஆயிருச்சுங்க. இது வந்து உங்களுக்கு டீப் லைட் வந்து அவ்வளவு பவர் இருக்காதுங்க. மீதி எல்லாம் ஃபோக்கஸ் லைட் ஃபுல்லா அந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க ரசிகர்கள் தான் ஆஃப் பண்ணதுங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த வெளிச்சமே இல்லாதனால கரண்ட் ஆஃப் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் கரண்ட் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கரண்ட் கட் பண்ணாங்க. மேல போஸ்ட் மரத்துல ஏறாங்க பாத்தீங்களா? அந்த பைப் வச்சுட்டாங்க பாருங்க, அவங்களே இவங்களே அடிச்சுட்டாங்க. அப்ப என்ன அர்த்தது? ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் பிடிச்சு அடிக்கிறாங்க. எதுக்குடா கும்பலுக்குள்ள வர அப்படின்னு சொல்லி அவங்க. ஆமா, வேலூர் மாவட்டத்துல இருந்து ஆம்புலன்ஸ் இங்க பத்தல அப்படின்னு சொல்லி வேலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க இவங்களை தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களே பிடிச்சி ஆம்புலன்ஸ் டிரைவரே பிடிச்சி அடிக்கிறாங்க. அவரே வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுறத பார்த்துட்டு மேல ஆதவ அர்ஜுனாட்டு தண்ணி பாட்டில கேட்டு கீழே தூக்கி போடுறாரு. அப்ப அவருக்கே அங்க வந்து அசம்பாவிதம் நடந்துருச்சுங்கிறது தெரியுது. அவரே ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்றாரு, வெயிட் பண்றாரு. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. வழி விடுங்க நண்பா, வழி விடுங்க.